ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டூ டாட் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம டூ டாட் சொல்யூஷனோட லோன் மேனேஜர் சாஃப்ட்வேர் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இது சாஃப்ட்வேரோட லாகின் பாக்ஸ். ஜஸ்ட் நான் அதில் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து செட்டிங்ஸில் போயிட்டு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கோல்டோடைய அன்னைக்கான ரேட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். கஸ்டமர் கொடுக்குற ரேட்டு, அதேமாதிரி சில்வர் ரேட்டை அப்டேட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்டேட் பண்ணிக்கணும். ஆர்னமெண்ட் டைப்ஸ் வேணால் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். செயின், ரிங், ஆரம்னு, பேங்கிள்ஸ் இந்தமாரி. இப்போது பேங்க்கு நம்ம என்ன பேங்க் வச்சுருக்கோமோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அட்மின் பாஸ்வேர்டு எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம இதில் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம லோன் க்ரியேட் பண்ணுறதுக்கு லோன் க்ரியேஷன் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஆர்னமெண்ட்டோட கேட்டகரி கோல்டுனா கோல்டு சூஸ் பண்ணிக்கலாம், சில்வர்னா சில்வர் சூஸ் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட் நம்ம அங்கே செட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேணும்னா இங்கேயும் நம்ம இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம டேட் அப்டேட் பண்ணிக்கணும். இது அன்னைக்கான டெய்லி டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். நான் இப்போ ஒரு 2 மந்த் பிஃபோராக உள்ள டேட் நான் போட்டுக்கிறேன். எதுக்காகனா இது வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஷோ பண்ண முடியும், அப்போ தான், அதனால தான். இந்த இடத்துல வந்து கஸ்டமரோடைய மொபைல் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே கஸ்டமருடைய நேம், இங்கே வந்து இங்கே கஸ்டமர் அட்ரஸ், மேலா ஃபீமேலாக ஜெண்டர் கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து அடுத்தது ஆர்னமெண்ட், என்ன ஆர்னமெண்ட் கஸ்டமர் வைக்கிறாங்களோ அதை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரிங் கொடுக்குறேன். ஆர்னமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட் இங்கே 916 கொடுத்துக்கிறேன். குவான்டிட்டி 1, கிராஸ் வெயிட் 4 கொடுக்குறேன். நெட் வெயிட் வந்து 3.9 கொடுத்துக்கிறேன். இங்கே கிரேட் இது நம்ம 1 ஆட் பண்ணிட்டேன். அடுத்த லைன் ஆட் பண்ணணும்னா என்டர் பண்ணிங்கன்னா அடுத்த லைன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்த லைன் நான் செயின் சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு குவான்டிட்டி போட்டுக்கிறேன். செயின் ஒரு 5 கிராம்ஸ் போடுவோம். கழிவு போக 4.5 வேஸ்டேஜ் போக நான் போட்டுக்கிறேன். இப்போ எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்னமெண்ட் ஃபோட்டோ வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து கேப்சர் ஃபோட்டோ கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும் வெப் கேமராவில். நான் சூஸ் ஃபைல் கொடுத்து ஆர்னமெண்ட் ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி கஸ்டமர் ஃபோட்டோவும் நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வேணும்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா டீட்டெயிலும் இதில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஓகே கொடுத்தீங்கன்னா சென்ட் எஸ்எம்எஸ் கேட்கும். இப்போ உங்களுக்கு எஸ்எம்எஸ் வேணும்னா எஸ் கொடுத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிரும். இப்போ நமக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆகிடுச்சு, லோன் ரிசிப்ட்டு. இப்போ நம்ம பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட் கொடுத்தோம்னா டேரெக்டாக பிரிண்டருக்கு போவோம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லோன் என்ட்ரி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பெண்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி பே பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நீங்கள் ரிப்போர்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். ரிப்போர்ட்ஸில் பெண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு இப்போ நான் இந்த 2 மந்த்துக்கு முன்னாடி போட்டதுனால இப்போ 2 மந்த் பெண்டிங் வந்து எனக்கு காட்டுது. இது நான் பெண்டிங் பே பண்ணணும்னா இதை நான் ஒரு என்டர் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே பெண்டிங் காட்டுது பாருங்கள். 10th மந்த்து 10வது மாதம் ஒரு என்ட்ரி பெண்டிங்கில் காட்டுது, 11ஆம் மாதம் ஒரு பெண்டிங் காட்டுது. இதை நான் பே பண்ணணும்னு நினச்சேன்னா பேன்னு கொடுத்து இல்லை கேஷாக யூபிஐயா இதில் கஸ்டமருக்கு கொடுக்குறாங்களோ அது பே கொடுத்தேன்னா ஸோ இதுலேயும் நம்ம வந்து எஸ்எம்எஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் எஸ் கொடுத்தேன்னா எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து பேமெண்ட் ரிசிப்ட், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் இது வந்து 1 மந்த் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம இந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இதையும் நான் பே பண்ணுறேன், செகண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும். இப்போ 2 இன்ட்ரெஸ்ட்டும் நான் பே பண்ணிட்டேன். இப்போ இந்த லோனை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா க்ளோஸ் லோன் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் லோன் இது வந்து க்ளோசிங் பில்லும் ஜென்ரேட் ஆகிடும். இதில் நம்ம பில் போட்டு நம்ம கொடுத்துக்க முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நான் ரிப்போர்ட்ஸ் காட்டும். ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு இதுலேயும் பார்த்துக்க முடியும். இதில் இந்த ரிப்போர்ட்ஸில் பெய்டு இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது. இதிலே நம்ம வந்து மொத்தமாக நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட்டையும் பார்த்துக்க முடியும்.
இது போக அன்னன்னைக்கான எக்ஸ்பென்ஸை நம்ம அதில் என்ட்ரி பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி நமக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் வரும். பெட்ரோல்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்டில் எக்ஸ்பென்ஸ் போக உள்ள அமௌண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக காமிச்சிரும் உங்களுக்கு. இது க்ளோசிங் ப்ளெட்ஜுன்னு தனியாக இருக்குது. எவ்வளோ ப்ளெட்ஜ் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் தனியாக காமிச்சிரும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் டேர்ம் லோனை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.